வரவிருக்கும் தீபாவளி பண்டிகை நாடு முழுக்க உற்சாகத்தை கரைபுரள செய்திருக்கும் நிலையில் தலை தீபாவளி கொண்டாடும் இல்லங்களில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. புத்தாடைகள், வகை வகையான அசைவ உணவுகள் என பெண் வீட்டார் பார்த்து பார்த்து கவனிக்கும் இந்த நாளுக்காகத்தான் புது மாப்பிள்ளைகள் ஏங்கி கிடப்பார்கள் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நம் கண்ணில் பட்ட சில அழகிய தருணங்களை தற்போது பார்க்கலாம். திருமணத்துக்கு பிறகு எத்தனை பண்டிகையை கொண்டாடினாலும் தலை தீபாவளி எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதிலும் பிறந்த வீட்டு பந்தத்தை மீண்டும் ஒன்றிணைக்கும் என்பதால் பெண்களுக்கு மிகவும் நெருக்கமானது. அதே போல அன்றைய தினம் மாமனார் வீட்டில் மாப்பிள்ளை தான் ஹீரோ என்பதால் அவர்களுக்கும் மிகவும் பிடித்தமான நாளாக இருக்கிறது தலை தீபாவளி. அந்த வகையில் சமீபத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே திரண்டு வந்து வாழ்த்திய நடிகர் கிங்காங்கின் மகள் வீட்டில்தான் தலை தீபாவளி களை கட்டியது. புத்தாடை அணிந்து வீட்டிற்கு வந்த மகள் மருமகனை முகம் நிறைய மகிழ்ச்சியுடன் வரவேற்று இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார். அத்தோடு தன் வாழ்க்கையில் மிக முக்கியமான தீபாவளி என்றும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது அடுத்தடுத்து நமக்கு இப்போ ஒரு தந்தை என்ன மகளுக்கு பண்ணோமோ அந்த இது இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா பதவிகள் நமக்கு அடுத்தடுத்து வருது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. அடுத்ததாக சற்று வித்தியாசமான தலை தீபாவளி கொண்டாட்டம் சென்னையில் அரங்கேறியது. சென்னை எம்ஜிஆர் நகரில் தமிழ் பெண்ணை காதலித்து மணந்து கொண்ட அயர்லாந்து நாட்டை சேர்ந்த இளைஞர் நமது பாரம்பரிய முறைப்படி தலை தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தார். மேலும் வாழ்க்கையில் முதல் முறையாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதாகவும் தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். Really good time. What is the difference between family culture in India and your country? In a way, it's fairly similar. Where we have Diwali here, and we have like Christmas at home. Two biggest holidays of the year brings the family together and just enjoy each other's company and eat good food. அதே போல நெல்லை பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்த விக்னேஷ் ஹரிதா தம்பதியினர் தலை தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். பெற்றோர்களிடம் ஆசி பெற்று புத்தாடைகளை அணிந்து குடும்பத்தோடு உற்சாகமாக பட்டாசுகளை வெடித்து பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். தனிப்பட்ட விதமான தீபாவளி நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இது என் வாழ்வில மனைவி மற்றும் அவங்களோட குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடுறது இது வாழ்வில புதுவித அனுபவமா இருக்கு. அன்று என்ன மாதிரி தலை தீபாவளி கொண்டாடுற அனைத்து அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செங்கல்பட்டில் கிறிஸ்தவ புதுமண தம்பதி ஜாதி மத பேதமின்றி தலை தீபாவளியை உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். கீரப்பாக்க பகுதியை சேர்ந்த பிரகாஷ் ஷாலினி ஜோடிக்கு கடந்த 5ஆம் தேதி திருமணம் நடைபெற்ற நிலையில் வீட்டில் அடுத்தடுத்த விசேஷங்கள் நடப்பதால் குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் மூழ்கியுள்ளனர்.